Good morning, all of you. Welcome to our Max Man channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது 12th fourth chapter தான் சாமி பார்க்க போறோம். புரியுதா தங்கம்? கண்ணா குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம 12th chapter inverse trigonometry தான் பார்க்க போறோம். இப்போ இதுல பாருங்க, இந்த inverse trigonometryல ஃபர்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் பார்த்தோம், அப்புறம் காஸ் இன்வர்ஸ் பார்த்தோம், அப்புறம் tan இன்வர்ஸ் பார்த்தோம். இப்போ த இன்வர்ஸ் ஆஃப் கொசிகன் ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் ஃபங்க்ஷன் அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் காட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இப்போ பாருங்கன்னு ஃபார்முலா நல்லா கவனமா பார்த்துங்க. கொசிகன் வந்து கொசிகன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொசிகன் இன்வர்ஸ் போட்டலாம். இந்த கொசிகன் வந்து அதனுடைய டொமைன் வந்து per minus π/2 to 0 யூனியன் 0 to π/2. ஏன் இப்படி ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கோம் அப்படின்னா தாங்க, கொசிகன் 0 இன்ஃபினிட்டி ஆயிரும். அது சைன் 0 கொசிகன் அப்படிங்கிறது சைனுடைய ரெசிப்ரோக்கல். அப்ப கொசிகன் 0 வந்து நமக்கு இன்ஃபினிட்டி, அதனால 0வை விட்டுறணும். அப்ப மைனஸ் π/2 to பிளஸ் π/2 அப்படிங்கிற டொமைன்ல 0வை நீக்கிட்டு வர்றதுதான் நமக்கு வந்து 0 வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா கொசிகன் 0 இன்ஃபினிட்டி. புரியுதா? அப்ப தேர்ஃபோர் அதனுடைய நமக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்சு மைனஸ் இன்ஃபினிட்டி -1 யூனியன் 1 பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்ப கொசிகன் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து டொமைனா மாறும், இந்த டொமைன் வந்து ரேஞ்சா மாறும். இவ்வளவுதான். அப்ப கொசிகன் இன்வர்ஸ் உடைய டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டி -1 யூனியன் 1 பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்படின்னா இத பாருங்க, நடுவாண்ட -1க்கும் +1க்கும் இடையில கண்டிப்பா கொசிகன் வேல்யூ வராது. இப்ப புரியுதுங்களா? கொசிகன் அப்படிங்கிறது சைனுடைய ரெசிப்ரோக்கல், அதனால டெஃபினட்டா -1க்கும் +1க்கும் இடையில வேல்யூ, சைனுடைய வேல்யூ -1க்கும் +1க்கும் இடையில வரும். ஆனா கொசிகனுடைய வேல்யூ -1க்கும் +1க்கும் இடையில வராது. அது ரெசிப்ரோக்கலா மாத்தும் போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 அப்புறம் 1 to பிளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? இது வந்து கொசிகன் இன்வர்ஸ். அதே மாதிரி த இன்வர்ஸ் ஆஃப் சீக்கண்ட். கண்ணு சீக்கண்ட் பாருங்க, சீக்கனுடைய டொமைன் வந்து 0, π such that π/2 நீக்குன்னு அர்த்தம். இந்த இன்டர்வல்ல இப்படி ஸ்லாஷ் போட்டு π/2 போட்டா இதுல எல்லாமே வரும், எது மட்டும் எக்ஸப்ட் π/2 அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா cos π/2 0, secant π/2 இன்ஃபினிட்டி. அப்ப therefore இந்த 0 to π அப்படிங்கிற இன்டர்வல்ல எதை மட்டும் விட்டுறணும், π/2 மட்டும் விட்டுறணும். அதனுடைய இது டொமைன், அதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதேதான் -∞ to -1 யூனியன் 1 இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதலாம். அதாவது இது இப்படி எழுதலாம் அல்லது இப்படி எழுதலாம். அதாவது -∞ to பிளஸ் இன்ஃபினிட்டினா ரியல் நம்பர் ஆறா, அதுல இருந்து எதை விட்டுறணும், எந்த இன்டர்வல், -1க்கும் +1க்கும் இடையில இருக்கிற இந்த இன்டர்வல்ல வேல்யூ வராது. நம்மளுடைய ரேஞ்சுடைய வேல்யூ எதுலதான் வரும், -∞ -1 வரை வரலாம் அல்லது 1 to இன்ஃபினிட்டி வரலாம். எதுக்கு இடையில வராது வேல்யூ, -1க்கும் +1க்கும் இடையில வராது. இது புரியுதுங்களா? அப்ப சீக்கன் இப்படின்னா சீக்கன் இன்வர்ஸ் அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சு இங்க என்னவா மாறுது, அப்புறம் ஆர் சச்சிதர் -1, போட்டிருக்கோமா, ஆர் மைனஸ் இதுன்னு அர்த்தம். அப்ப இது வந்து டொமைனு, இது வந்து நமக்கு என்ன ரேஞ்ச். அதேதான் இன்வர்ஸ் ஆஃப் காட் ஃபங்க்ஷன். காட் இன்வர்ஸ் வந்து -∞, டொமைன் வந்து -∞ to பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்ப அதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0, π. புரியுதா? -∞ to பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர்னு சொல்லலாம், அதனுடைய ரேஞ்சு 0, π. இப்ப நம்ம பார்த்தது கொசிகன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ். இதுல கணக்கு பார்க்கும்போது கொசிகன் கொடுத்திருந்தா நாம அதை சைனா மாத்தி அதுக்கப்புறமா கணக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், நீங்க குழப்ப வைக்கலாம் வேண்டியது இல்லை. என்னடா நிறைய ஃபார்முலா வருது, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்லாம் இது பண்ணாத. மெயின் சைனு, காசு, டேன், இவ்வளவுதான் தங்கம். இதுல கொடுத்திருந்தா கூட இதை நம்ம என்ன பண்ணிக்குவோம், மாத்திக்குவோம். கொசிகன்ல கொடுத்திருந்தா அது சைன் வர மாதிரி மாத்தி அப்புறமே கணக்கு போட்டுக்கலாம். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுதா சாமி? இதுல ஏதாச்சும் சந்தேகமா இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.